அப்புறம் நாம இப்போ கேரளாவுல நடந்த நன் சம்பவத்தை பார்த்தோம் இல்லையா? அது அந்த பிஷப்பு தான். பிரான்சிஸ். ஆமா, அவர்களிடம் பாலியல் பலாத்காரம் நடந்தது என்று வழக்கு நிலைநிறுத்தப்படவில்லை. நானும் சில ஸ்டாண்டர்களில் இருந்தேன். அதே நேரத்துல ராஞ்சியில் 2 நன்கள், அவர்கள் மதர் தெரசாவின் மிஷனரியில் இருந்தவர்கள், குழந்தைகளை விற்கும் சம்பவத்தில் மணந்து விட்டார்கள். அவர்கள் ஜாமீன் கிடைத்தபோது 15 கிலோமீட்டர் நீளமான ஒரு மனித சங்கிலி அந்த தேவாலய ஆதரவாளர்களால் அவர்களுக்கு ஆதரவாக அமைக்கப்பட்டது. அதாவது இன்றைய நாளில் தேவாலயம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், உள்ளே என்ன நடக்கிறதோ அதை பற்றி நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான். அதனால்தான் பல விஷயங்கள் கிறிஸ்துவ மதத்துக்குள் புதைந்தே இருக்கின்றன. இதை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் சில வருடங்களுக்கு முன்பு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு. நன்கள் பற்றி எழுதியிருந்தேன். மதத்தின் சக்கரத்தில் அழைக்கப்படும் நன்கள், குறிப்பாக கத்தோலிக்க மதத்துக்குள் உள்ள நிலை பற்றி எழுதியிருந்தேன். எப்படி நன்கள் உள்ளே தற்கொலை செய்து கொள்கிறார்கள், எப்படி அவர்களுக்கு எதிராக பாகுபாடு நடக்கிறது, நட்சத்திரக்குறி 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 போன்ற துன்புறுத்தல்கள் நடக்கின்றன என்பதையும் எழுதியிருந்தேன். இங்கே அந்த பிரச்சனையை எதிர்த்து குரல் கொடுப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது என்றால், சாதாரண கிறிஸ்தவர்கள் அவர்களுடன் நிற்க முடியவில்லை. அவர்கள் அவர்களை விட்டு விலகி விடுகிறார்கள். இங்கே வரை குடும்பமே விட்டு விலகுகிறது.